வந்து மாறன் குரூப் எல்லாம் இருக்குங்க. அப்போ இங்கே எல்லாமே இருக்குங்க. அப்ப நான் அந்த மணிகண்ட அந்த ஹைட்டா இருப்பாருங்களா, புதுக்கோட்டை மணிகண்ட நல்ல சவுட்டா இருப்பா. அப்படி வர்றாங்க. அந்த அன்னைக்கு சரியான முகூர்த்த நாள். பார்சல் கொண்டு வர்றாங்க அங்கிருந்து. என்னமோ பார்சல் ஏதாவது கல்யாண கிஃப்ட் இருக்குது அப்படின்னு TS50. அப்போ TS50 தாங்க மெயின். அதில் கூட்டிகிட்டு வந்து இங்கே பார்த்தா ஒரு டபுள் பேரில் ஏதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அடிச்சதாட்டுருக்கு. FROன்னு எழுதியிருந்ததில்ல கட்டையில். எங்கே அடிச்சாங்கன்னு தெரியல. அப்புறம் ஒரு ஏர்கன். இதெல்லாம் பிரிச்சு பாக்ஸில் வச்சு கொண்டு வராங்க. இது எல்லாம் பிரிச்சு இது வண்டி கல்யாண கிஃப்டாட்டா. கல்யாண முகூர்த்தங்கிற போது கிஃப்ட் பாக்ஸ் எப்படி இருக்குங்க? பஸ்ஸில் வந்தால் யாரும் சந்தேகம். ஆமாம். அதுக்கோசரம் அது வண்டி நான் பஸ் ஸ்டாண்டில் போய் பிக்கப் பண்ணிடு. அதுக்கு முன்னாடி தான் உங்களை பார்க்க வரேன். ஆத்தூர் வந்து உங்களை பார்த்துட்டு வந்து நான் இப்போ சூழ்நிலை சரியில்லை அப்புறம் வரேன்னு நீங்கள் சொல்ல. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த சுப்பு வந்து சத்தியில் பார்க்குறேன். இப்போ வேண்டாம் சரியில்லை இன்னொரு நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சுப்பு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு ஒரு புக் என்னமோ கொடுத்துட்றாரு. புத்தகம் ஏதோ ஒரு புக்கு கொடுத்துட்றாரு. அதோட எங்களுடைய நெட்வொர்க் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் லிங்க் வரல. பரவாயில்ல. திரும்ப அதுக்கப்புறம் ராஜ்குமார் இதுங்கிற போது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஏதாவது பண்ணலாம் பார்க்க முடியுமான்னு. இங்க எங்கேதான் இருப்பாங்க முடியல. 2003 நினைக்கிறேங்க. 2002 கடைசியா ஃபர்ஸ்ட் வந்து இல்லைங்க. சந்திரன் மட்டும் வந்தது. இங்க ஒருக்கா வந்திருக்கேன். ஆமா. அப்ப நீங்க எஸ்டிபினுடைய கண்காணிப்புல தான் இருக்கீங்க? இருக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சம் அரிசி பணம் ஒரு 4500 3000 ரூபாய் கொடுத்து சந்திரன் மட்டும்தான் வந்துட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் வேற யாரும் அதுக்கு கடைசியில் வரல. இங்க நீங்க மேல தங்கி இருக்கும்போது சமையல் மற்றதெல்லாம் மேலேயே நடக்கும். நீங்க போனா 2 நாள் 3 நாள் அங்கே தங்கிடுவீங்களா? 3 நாள் தங்கணுண்ணா. காலையில் நேரம் 5 மணிக்கே சமையல் பண்ணிடுவாங்கண்ணா. அவர் வந்து பொழுது கிளம்புறதுக்கு முன்னாடி குளிக்க போயிடுவாருண்ணா. அவரை குளிச்சுட்டு போய் 3 பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க. அவர் குளிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கண்ணை மூடிக்கு வரணும். துப்பாக்கி தோல் தான் இருக்குது. கல்பூர் பற்ற வச்சுட்டு சூரியன் பார்த்து கண்ணை மூடி கும்பிட்டே இருப்பாருண்ணே. சூரியன் ஆமாம். அது 3 பேர் ரவுண்ட்லேயே இருப்பாங்க. பார்த்துட்டே இருப்பாங்க. ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. அப்புறம் அவர் வந்தோன்னா எல்லாருமே குளிச்சாகணும். காலையில் சூரியன் கிளம்புறக்குள்ள போகிற வேலை குளிச்சாகணுங்க. சாப்பாடுலாம் 5 மணிக்கே ரெடி ஆயிடணும். 10 மணிக்கு 7 மணிக்கே சாப்பிடலாங்க. தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குங்க. அந்த கல்லூரம்பு வந்து யானையும் நிறைய இருக்கு அங்கே. தண்ணி அது மெயின் தண்ணி. யானையும் இருக்கு. ஆனா எப்பவுமே தண்ணி இருக்கு. மேட்டுக்கையில் இருப்பாங்க. நல்லா மேட்டுக்கையில் நல்லா சுத்தி எல்லாம் பார்வைக்கு இருக்குங்க. 3 பக்கம் ரோடு வர்ற பாதை தெரியும். அவர் இருந்தா ஒரே பாதை தான் வர முடியும். 6 வந்தா இந்த பாதை தான் வர முடியுங்க. அப்படி இருக்கிற பாதை நாங்க பார்த்தோம். எந்த பக்கம் வர முடியும்? அது வரவே முடியாதுங்க. ஒவ்வொரு இடத்துல சாயம் போறது எப்படி அடையாளம் தெரியுங்களா? இப்படி அந்த கல்லே தாரை விழுந்துருக்கு. பட்டை கல் வச்சு அதுக்கப்புறம் குப்பரை கல் வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படிங்க அடையாளம்? அந்த சாமி கும்பிட அந்த கல்லே தேஞ்சு போயிருங்க. எப்படி போட்டு கேட்டது? இது ஸ்வஸ்திக் போடுவோம். ஸ்வஸ்திக்கு கல்லில் போடுவாங்க. ஆமா. அந்த கல்லே தேஞ்சு போயிருங்க. ஊர்வத்தி கல் போற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கண்ணை மூடி தியாகம் பண்ணிட்டு வருங்க. இன்னைக்கு போய் பார்த்தாலும் அந்த கல்லில் வந்து தாரை இருக்கு. இப்ப போய் பார்த்தாலும் அந்த அடையாளம் போய் பார்த்தா நம்ம திருப்பி போட்டு போயிருவாங்க. திருப்பி நார்மலா இப்பெல்லாம் அங்க போக முடியாது. பாதை இல்லைங்க. அன்னைக்கெல்லாம் ஆடு மாடுக்கு நிறைய போயிட்டு வந்து அதெல்லாம் பாதை இருந்தது. அந்த கல் அப்படியே வருங்க. திருப்பி போட்ட கல் அப்படியே இருக்கு. அந்த கல்லு வேற கையில போடுவாங்களா? வேற கல்லுல தாங்க. கல்லுல போடுவோம். கையில தான். அந்த கையில போட்டு தார அந்த கல்லே தேஞ்சிடும். அவ்வளவு நாள் இங்க இருந்திருக்காங்க. அதையுமே நம்ம எப்படி இருக்கு இருந்திருக்கிறாங்க. அதாங்க 96 கேட்டு புளியங்கோம ஊரே வந்து பார்த்துருக்குது. அப்ப வந்து கேம்ப் இங்க இருந்துதான் இருக்கு. இன்னொரு நாளைக்கு முடிஞ்சா பாருங்க. நடந்து போய் மெதுவா நடந்து போவோம். 2-3 இடம் காட்டுறேன். 2-3 இடத்துலயும் கல்லை காட்டுறேன் பாருங்க. கல்ல சாமி கும்பிடுறப்ப போடுற அந்த கோடு அப்படியே இருக்கு. கல்லை வச்சு 1/4 மணி நேரம் கும்பிட்டே இருப்பாருங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது கல்லை திருப்பி போட்டுருவாங்க. போலீஸ் இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சு வச்சிருந்தாங்களா? இல்லைங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. உங்களை ஹுசைன் டிஎஸ்பி கூட்டிட்டு போய் விசாரிச்சதுக்கு பிறகு என்ன வேலை கொடுத்தாங்க உங்களுக்கு? பார்த்தா சொல்லு. சரிங்க சார், போலாம் காட்டுக்குள்ள. நீங்க வேணா உள்ள போயிட்டு வரலாம். இந்த இடத்துல இருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க தகவலாம் போய் பாருப்பாங்க. ஆமா, போய் போவாங்க. அங்க இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம சொன்னா தானே வேணாம்.
சார் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ இருந்ததுங்க. அவன் கீழ்மட்ட அதிகாரி சொல்றது யாரும் அப்ப பாலச்சந்திரன் தான் இருந்தா அப்படிங்க. ஐஜி. ஆமா, இங்க தாளவாடியில எதிர பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லி தகவல் சொன்ன தகவல் ஹுசைனுக்கு சொன்னா அவர் வந்து ஏத்துக்கல. உன்கிட்ட காசை வாங்கிட்டு பொய்ய சொல்றான் அப்படின்னு அவர் இவர் என்ன பண்ணாரு சொல்லி கேட்கலன்ட்டு 1 மாசம் மெடிக்கல் லீவ் போட்டு மூர்த்தி ஹாஸ்பிட்டல் படுத்துட்டார். இவரே நான் தாங்க தாளவாடியில் இருக்கிற டிகே சுப்புதோட்டம் தான் இருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி அங்க டிகே சுபத்துலான்ட்டு வர்றாங்க. அவங்க வர்றாங்க. நாங்க அங்கதான் இருக்கிறோம். வேண்டான்னு கேன்சல் ஆகி போயிட்டாங்க. ரிட்டர்ன் ஆகி போயிட்டாங்க. மறுநாள் நாள் தேவை தெரியுது. இல்ல ஆளுக்காரன் பாக்கலீங்கன்னா வந்திருப்பா. அப்படி வந்திருப்பாங்க, பாத்துருக்கலாம். 4 நாள் கழிச்சு ராஜ்குமார் தூக்குறாங்க. ஓ, அங்க எம்எல்ஏ தூக்குற ஐடியால இருக்காங்க. 4 நாள் கழிச்சு 8 நாள் கழிச்சா. ஆனா அப்ப வரைக்கும் அங்கதான் இருந்திருக்காங்க. நாங்க வந்துட்டோம். 4 நாள் கழிச்சு ராஜ்குமார் தூக்குறாங்க. தூக்கியாச்சு வெடிஞ்சு பார்த்தா அப்புறம் விஜய் சார் கேட்டாரு, சரி இவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்களா, இந்த மாதிரி டிகே சூப்பர் தூக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். நான் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான். அப்புறம் இவர் சொல்லியிருப்பாரு இருக்குது. அவங்க நம்பல. மறுநாள் காலையில நைட்டே வந்து ராஜ்குமார் தூக்கிட்டாங்க. ஆடி அமாவாசை என்னை கூப்பிடுறாங்க. எப்படி நீ சொன்னது கரெக்டு தானே? ஏன்னா இவர் சொல்றாரு, விஜய் சார் சொல்றாரு, நான் சொன்னதை வச்சு சொல்றாரு. ஏன்னா அங்கே வள்ளியில ரிட்டர்ன் போயிட்டாங்க நான் சொல்லிட்டேன். இல்லை வீரப்ப கேங்க அங்கதான் இருக்குன்னு சொல்லி விஜய் சார் சொல்றாரு. கேட்கல டீம்ல கேட்கல. இறகுநல்லி அரவநல்லி இறகுநல்லி அங்கதான் இருந்திருக்கிறாங்க. அதான் திகனாரு இறகுநல்லி அந்த காட்டுக்குள்ளதான் இருந்திருக்காங்க. டிகே சுப்பு தூக்குறது அவன் தெரிஞ்ச சிஐடிக்கு வந்து சொல்லிட்டு போறாங்க. அவர் வந்தாக்கா இந்த போச்சொல்லி தக்க சொல்லக்கூடாது. அப்படி வந்தாலும் உள்ள போனா பூட்டு சாவி எடுத்துட்டு போய்க்குங்க அப்படி. இவங்களுக்கு எல்லாமே டிகே சுப்பு தான் தூக்குவோன்னு அந்த இதில் இருக்கிறாங்க. இது மேட்டர் தெரியல, ராஜ்குமார் தூக்குற தெரியல. அந்த வெளியே பாத்துட்டாங்க. மறுநாள் நைட்டு ராஜ்குமார் தூக்கியாச்சு. ஓ, டிகே சுப்பிரமணியம் தூக்குறதுக்கான பிளான் எல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சு அங்க உள்ள வந்தா கதவை பூட்டுங்கலாம் சொல்றாங்க. டைவர்ட் பண்ணிட்டாங்க. சுப்பு போயிட்டாரு. வந்து சொல்லிட்டு போறாங்க. ஆளுக்காரங்க டிகே சுப்புக்கு தெரிஞ்சிருச்சு, வெளியே போயிட்டாரு சொல்லிட்டாங்க. அவர் வரல, அந்த அன்னைக்கு வரல. மறுநாள் நைட்டு இங்க ராஜ்குமார் தூக்கியாச்சு. அப்ப உங்க எப்படி உங்ககிட்ட 3 தொடர்பு வச்சு ஒரே ஏரியாவில் சர்வீஸ் அங்க அதே மாதிரி வச்சிருந்திருக்காங்க. கட்டிட்டு இங்க தூக்கியாச்சுன்னா அவங்க தூக்கதான் நினைச்சு எல்லாம் திகனம் இதுல திகனாரு நினைக்கிறேன். பூரா டீம் பூரா வருது. நான் இவர் வந்து பஸ்ல வர்றேன். பயங்கரமா பஸ்ஸு காரு எல்லாமே நிக்குது, ஜீப்பு எல்லாமே நிக்குது. சரின்னு வந்தாச்சு. இவரை கொண்டு வந்துட்டு போட்டு மறுபடியும் நான் போய் சார் இந்த மாதிரிதான் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படி சரி சந்தோஷம் நான் போயாச்சு அப்படின்னு போட்டு கம்மி விட்டேன். மறுநாள் நைட்டு செய்தி நைட்டு 9 மணிக்கு தூக்கியாச்சு. உங்களை அங்க அனுப்பி விட்டதும் இவங்கதான். ஆமா, ஹுசைன் சார் தான். என்னங்க இவருக்கு தெரியாது, நான் தொடங்கி போறேன். இவருக்கு தெரியாது, குறைக்க போறேன். தனித்தனியா தான் டீல் பண்ணுவாங்க. போய் எத்தனை நாள் இருக்கீங்க அங்க தாளவாடி? ஒரு 10 நாள் இருக்குங்களா. போய் 2 நாளைக்கு இருக்கிறது, திரும்ப வந்து வர்றது, மறுபடியும் போவோம். அங்கே தங்குவோம், காசு செலவுக்கு வாங்கிட்டு சாப்பாடு அங்கே சும்மா கொடுத்துருவாங்க. அது என் சொந்தக்காரர் ஒரு டிகே சுத்தத்துல எங்க டிகே சுப்ரம் பைனாபுரம் இல்ல சிம்டெலி தான். டிகே சுப்பு தோட்டம், டிகேஎஸ் தோட்டம் நல்லா இருக்கு தோட்டம். அவர் அங்க தெரிஞ்சுதான் கேட்கறாங்க. அவர் சாப்பாடு போட்டுருவோம், சாப்பிட்டு அங்கே பாக்குற வேலை தான். எனக்கு ஒரு சொந்தக்காரர் அங்க இருந்தாருங்க, அவர் தோட்டத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கிறதா. ஆமா, மேனேஜ்மெண்ட் தோட்டத்தை பார்த்துக்கிறேன். அவரு தான் எனக்கு சொன்னது, இவர் இங்கே தான் இருக்காங்க வா அப்படின்னு. ஏற்ப மட்டும் இங்கே தான் இருக்காங்க, கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு. அப்போ பார்க்கலண்ணா நீங்க 2 நைட்டு இருந்தோம். இவரையும் போட்டு போட்டு தனியாக நானும் போனேன், இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு போனேன். அது கோயில் ஆணை ஏகப்பட்ட ஆணை உள்ள போவானு. இதில் அது கர்நாடகா படுறேன். அந்த 4 ரோடு இருக்குது வேறு. அதில் போன பெரிய கோயிலுங்க. சாயம் கூட வருவாங்க, தொடர்பு கண்டுக்குவாங்க. மல்லிகார்ஜுனா கோயில் ஒன்று இருக்கு பெரிய. ஆமாங்க, ஆமாம். உள்ள அந்த ஊரோட்டு தள்ளி கொங்கல்லி கொடநாடு இது பார்வது பாருங்க. கொங்கல்லி உள்ள கோயில்ல இருந்து பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் தெரியும். ஆமாங்க, ஆமாங்க, அதே தான். ஆனா அங்கதான் இருந்திருக்காங்க, அங்கேயே தான் இருந்துச்சு. கொஞ்சம் பக்கத்துல தள்ளி இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள சரியான ஈகோங்க அதிகாரிகள். ஆமா, பாலச்சந்திரனால யாரையும் மதிக்கவே இல்லை. யானை பிரச்சனை பார்க்க முடியல. திரும்பி இங்க தூக்கிட்டாங்க. இங்க வந்துட்டுங்க. நைட்டு காலையில நான் கீழே வந்துட்டேன். மறுநாள் நைட்டு இங்க தூக்கியாச்சு. ஆடி அமாவாசை 18 அமாவாசை.
ராஜகுமார் தூக்கிடுறாரு. ஆமா. தூக்கியாச்சு. அதுக்கு இடையில நான் போய் ராஜ்குமார் தோட்டம் போறேங்க. அங்க போய் இவர் விட்டு போட்டு போயிடணுங்க. போய் ஒரு சுராஜ் ஃபேக்டரி ஒண்ணுங்க, அது போய் விலை கேட்க போறேங்க. விலை கேட்டு 2,75,000 சொன்னாங்க. சரி 2,50,000 முடிக்கலான்னு போட்டு, சரி ஓனர் கேட்டு சொல்றேன் அப்படின்னு போட்டு சொன்னாங்க. மற்ற நாள் அதாவது தூக்குறதுக்கு 8 நாளைக்கு முன்னாடி போயிட்டு எல்லாம் பாட்டு வரீங்க. ஆமாங்க. நம்மளுக்கே தெரியாம அவங்க இன்னொரு பார்ட்டி வச்சுட்டாங்க. அங்க வச்சு தூக்கிட்டாங்க. இங்க இருக்கும்போது இந்த திட்டங்களை எல்லாம் பேசுவாரா? அங்க ஆளை தூக்கணும், இங்க ஆளை தூக்கணும். ஒரு மினிஸ்டர் மட்டும் தூக்கம்னு சொன்னாங்க. அதான் நாகப்பாங்கிறது தெரிஞ்சு போச்சுங்க. அப்பயே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயே சொன்னாருங்க. அப்ப அந்த டைம்ல வண்டி வேணும், நீ வந்துருவானு அப்படின்னு சொன்னாரு. ரெடி போலாம். ஆனா பிளான் இருந்ததுங்க. ஆனா இன்னாருதான் அப்படின்னு சொல்ல. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப டிஎன்ஆர்டி டிஎன்எல்ஏ எல்லாமே இருக்கிறதுனால அவங்க தான் இப்ப அதுக்கு மூளையா செயல்பட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. இப்போ அவங்கள வச்சு சரி இது பண்ணிடலாம், ஏன்னா பணம் மெயினா வேணும். அப்ப வந்து சரி தூக்கலாம் அப்படிங்கிறது பிளான் அப்ப இருந்து ரொம்ப நாளா இப்ப நடந்துட்டு இருந்திருக்க மாட்டேங்குது. அப்புறம் கரெக்டா அந்த ஆடி மாசம் தூக்கிட்டாங்க. அதாவது பல பேரை டார்கெட் பண்றாங்க. அதுல இது ஒண்ணும். அதாவது அவர் சொன்னது எப்பங்கன்னா 98ங்க அப்பயே சொல்லிட்டாரு, கர்நாடகாவில் ஒரு மினிஸ்டர் தூக்கணும், நீ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது திட்டம் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆமா, ராஜ்குமாருக்கு முன்னாடியே அந்த திட்டம் இருந்திருக்குது. பின்னாலதான் நடைமுறைப்படுத்துறாங்க. இங்க நீங்க மேல காட்டுல எல்லாம் இருக்கும்போது இந்த பக்கம் போலீஸ் வந்திருக்காங்களா ஆபரேஷனுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எப்படி இவ்வளவுனா வந்து இதுலயே வாரமா தான் போவாங்க, வரலைன்னா இப்படி வருவாங்க. போலீஸ் எப்போ வந்தாங்க தெரியுங்களா? அந்த கிருஷ்ணசாமி மேட்டர் நடந்தது வரும் அந்த அன்னைக்கு இங்க வந்திருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு அப்போ வந்து டிஐஜி காளிமுத்து. ஆமா, காளிமுத்து வந்து எங்க தோட்டத்துல வந்து விசாரிச்சு போயிருக்காங்க. நான் அந்த அன்னைக்கு இல்லை, மேட்டுப்பாளையம் காய்கறி வாங்குறதுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி காய்கறி வாங்குறதுக்கு மேட்டுப்பாளையம் போயிட்டேன். அந்த டைம்ல வந்து சாயந்தரம் நேரம் தான், ஒரு சாயந்தரம் நேரம் இங்க வந்து எங்க தோட்டத்தில் கேட்குறாங்க. தேங்கல் வார்க்கடி கேங் இருந்திருக்கிறாங்க. அங்க ஃபயரிங் நடந்திருக்கு. காளிதாஸ் டீம் வந்து என்ன பாலிங்க அது நொச்சிப்பாளி அங்க முடிச்சுட்டு சந்திரனை பாக்குறதுக்கு கேங் வந்து, அப்ப சந்திரன் வந்து இது தூதுவரா இது பண்ணிட்டு இருக்கிற. அப்படி சந்திரனை பாக்குறதுக்கு இங்க வந்துட்டாங்க. இங்க வந்துட்டு அங்க பிரச்சனை ஆனோன்னு இவங்க கேங் வந்து இங்க தேங்கல் வார்க்கடி இங்க வந்துட்டாங்க, இங்க தங்கிட்டாங்க. ஆனா அந்த அன்னைக்கு வந்து போலீஸ் வந்து கேட்டு போயிருக்கு. அப்பெல்லாம் இங்க தொடர்பு இருந்ததெல்லாம் யாருக்கு தெரியாது. ஆனா 97ல தொடர்பு வந்து புளியங்கோம்பி ஊருக்கே தெரியும். புளியங்கோம்பியில இருந்து எல்லாருமே வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. 98 காலகட்டத்துலங்க இங்கிருந்து ஒரு குடும்பம் மாடே கொண்டு போய் அங்க கட்டி அவருக்கு பொங்க மாட்டு பால் பரிசுக்கு வந்து பால் தயிர் மாடே கொண்டு போய் அங்க கட்டி புளியங்கொம்பையில இருந்து இங்க இருந்தாங்க பெரியவருக்கு. அப்பவே அவருக்கு 60 வருஷம் இருக்குங்க. மாட்டை கொண்டு போய் அங்க மாட்டவே கொண்டு போயிட்டாங்க. பொங்க மாடு, நாட்டு மாடு, தயிர் வெறும் சாப்பிடுவோம். பால் தயிர் ஒரு கொம்பு வேணும். மாடு அங்க இருக்கு. அவ்வளவு ஆர்வம் அவருக்கு. இப்ப இருக்காரா? இல்லைங்க, அவர் என்ன பிரச்சனையில அவரை தேடுறக்க ஆரம்பிச்சாங்க. அவர் அப்டாண்ட் ஆனாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இருக்கிறாரா இல்லையா இன்னும் எனக்கு கூட தெரியாது. இங்க பொள்ளாச்சியில இருக்கிறாங்க, மாதேஸ்வரம் மலையில இருக்கிறாங்க சொல்றாங்க. நாங்க பார்த்தது இல்ல. ஆனா வயசாயிருப்ப தோட்டம் எல்லாம் இருந்துங்களா? இல்ல மாடு மேய்ச்சி இங்க கொச்சை கோடிட்டு அப்படிங்க எங்க காடுதாங்க அந்த மூலையில அப்படிமா மாடே கொண்டு போய் கட்டி இது ஒரு குடும்பம், சாமியப்பன்னு சொல்லி ஒரு குடும்பம் கையன் படுத்துறீங்க. அந்த அவரு இறந்துட்டா அப்படி எல்லாம் போயிட்டாங்க. இந்த ஆளு மாடு கொண்டு போய் வச்சுக்கு பால் கறந்து போய் தயிர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாலும் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாது. வயசாயிருக்குங்க. அப்பவே அவருக்கு 60 பக்கமா இருக்கு. சாமி எப்படின்னா அதே மாதிரி. ஆமா, சாமி பண்ண அதே மாதிரி தாங்க. சாமி தான் முதல்ல சந்திரகவுடம் போகாததுக்கு முன்னாடியே சாமி பார்த்துக்காரங்க. போகாததுக்கு முன்னாடி வேட்டைக்காரங்க அவங்க எல்லாம் இந்த சாமியப்பன்னு சொல்லி வரும் தொழில்முறை வேட்டை. இந்த காடு அன்னைக்குல மான் இன்னைக்கு காடுக்குள்ள முட்டி ஓடுதுங்க. இன்னைக்கு 6 காடு 7 காடு தாண்டாலும் மான ஒரு மான் இருக்காது. அப்போ ஒரு மானை பார்த்துட்டா அதை கொல்லாம விட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான வேறு எங்கீங்க மேல அங்க போனா கூட ஒரு மான் இருக்காது. நைட் தங்கி இங்க இருந்து 10 கிலோமீட்டருக்கு மேல போகணும். ஆமா அதான் சார். இப்படி ஏறுனா புளியங்கோம்பில ஏறுனா அத்தியூர் ஃபாரஸ்ட் இருக்குதுங்க. கிரி அந்த இது நீங்க சொன்ன அந்த ராசி திட்டு அந்த அந்த நச்சு இதெல்லாம் இது பண்ணிட்டு இது பண்ணா அங்க ஊரா கடத்தி தான் அதிகமா இருக்கும். மான் இருக்காது. புள்ளிமண்ல மட்டக்காட்டுல கீழே தான் இருக்குது. மேல பூரா கேளையாடு, சருகு மானு
அந்த மாதிரி. அதெல்லாம் அப்பெல்லாம் இவங்க ஃபாரஸ்ட் அதுவும் கண்டுக்க மாட்டேன், யாருமே உள்ளே வர்றது எல்லா ஆடு மாடு புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு, தடமெல்லாம் நல்லா இருக்கு. சாமி தான் முதல் அறிமுகங்க. சாமி கிடைத்தது தான் சந்தனோட சித்தப்ப மாறினப்ப அந்த மூலியமா வந்தது. அப்புறம் இந்த இதெல்லாம் இந்த ஏரியாவுக்கெல்லாம் தொடர்பு. அப்படியே வந்து சரி இந்த லைன்ல வந்தது. அப்போ மக்கள் நிறைய மாடு மேய்க்க காட்டுக்குள்ள போக வர்றதுருக்காங்க, அதனால தொடர்பா ஈஸியா கிடைச்சிருக்கு. ஆமாங்க. இப்போ யாரும் போறது இல்ல. இன்னைக்கு எங்கேயும் ஒரு ஆடு கூட உள்ள போக முடியாது இல்லையா? ஆடு இருந்தா தானே உள்ள போறோம். ஆடே இல்லை. சிறுத்தை இருக்குதுங்க, புலியும் கூட இருக்குது. காட்டு விலங்குகள் அதிகமா இருக்கு. விலங்குகள் அதிகமாயிடுச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த விட காடு வளர்ந்துருக்கா? பயங்கரம் வந்திருக்குது. கண்டிப்பா. சரியான அன்னைக்கு அந்த அந்த ஹைட்ல அந்த கோமுத்துல போனா கூட இங்க இருந்து வர தெரியும், ஆடு மேல தெரியும், மாடு மேல தெரியும். இன்னைக்கு வந்து இதுல உள்ள போறதுக்கே பயமா இருக்கு. காடு நல்லா ஆடு வளர்ந்துருக்குது. வளர்ந்துச்சு, காடு வளர்ந்துச்சு. அடிமாட்டம் இல்லைங்க, விறகுக்காக உள்ள யாரும் போறதே கிடையாது, விற்பனைக்காகட்டும் இல்லை வீட்டு இதுக்காகட்டும். அன்னைக்கெல்லாம் பஞ்சகாலம். அன்னைக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து இது விறகு வந்து வண்டி மாடு போட்டு வெட்டி கொண்டு போய் ஜீவனத்துக்காக எடை போட்டு இது பண்ணி அப்பதான் பொழைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தா அந்த மாதிரி பல குடும்பம் வாழ்ந்துட்டு. இதே வந்து இங்க சொந்தத்திலேயே சத்தியில இருக்கிறவங்க போற அன்னைக்கெல்லாம் வந்து ஆம்பளையாளர்கள்லாம் வந்து கரெக்டான வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லாம் சரக்கு பார்ட்டிங்க. பொம்பளைங்க தான் வந்து தலைச்சொமையை கொண்டு போய் விறகு போட்டு அந்த அன்னைக்கு உண்டான இது பண்ணுவாங்க. அப்போ அப்புறம் அப்படி இப்போ எல்லாம் ஃபாரஸ்ட்ல யாரும் போறதில்ல. காடு நல்லா இருக்குது, ஆனா பராமரிப்பு தான் இல்லை. இவங்க யாரும் வனவிலங்குகளை பத்தி அக்கறை இங்க இல்லை. கர்நாடகாவில் இருக்கிற மாதிரியெல்லாம் இங்க இல்லை. இப்போ உள்ள காட்டுக்குள்ள இருந்து வனவிலங்குகள் வெளியில வராம இருக்கிறதுக்கு உள்ள தண்ணி தேவைதான் அதுக்கு அதிகமா இருக்கும். ஆமா, தண்ணிக்கான தேவைகள் உள்ள ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? இல்ல, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும் இல்லை. பாருங்க, இங்க 300 அடி போர் ஓட்டிட்டு அந்த கோயில் கிட்ட, தேங்கல்மணி கோயில் கிட்ட 300 அடின்னு போர் ஓட்டுறாங்க. 600 அடி கணக்கு கொடுத்துட்டு இது பண்ணி போட்டு வச்சிருக்கிறாங்க. தண்ணி இல்லை. தண்ணி இருக்குதுங்க, ரெகுலராக கொண்டு வந்து விடணும். பைப் லைன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. யார் வந்து உள்ள வந்து அங்கே மோட்டர் ஆன் பண்ணி விட்டு அந்த தொட்டியில கொண்டு வந்து விடணும். ஒரு செங்கல் வச்சு கட்டினா அதுல எத்தனை தண்ணி நிற்கும்? காட்டுக்குள்ள தொட்டி அடி இந்த நேரம் உள்ள கட்டி இருக்கிறாங்க. இருக்குது, போர் ஓட்டிக்குது, சர்வீஸ் இருக்குது, பைப் லைன் போட்டிருக்குது. நிர்வாகம் இல்லைங்க, தண்ணி பராமரிப்பு. இங்க யாரோ ஒருத்தர் பெரியவர் தண்ணி மாட்டுக்கு யானைக்கெல்லாம் தண்ணி விட்டு பராமரிச்சுட்டு இருந்தாங்க. அது அந்த இதுல இங்க ஓட்டக்கோட்டைக்கு புளியங்கோம்பைக்கு இல்ல குணாங்கோட்டை தான், புளியங்கோம்பைக்குன்னு இதுக்கு பக்கத்துல அவர் வந்து ஃபாரஸ்ட் ஓரங்க குட்டை, அவங்க குட்டை வயலில் தான் தண்ணி விட்டு அப்புறம் கட்டு தண்ணி தான் பாசனம் விவசாயத்துக்கு. இல்ல குதிரையோட ஃப்ரெண்டு குணசேகரன். அப்புறம் அது ஓவர் ஃப்ளோ ஆகுற தண்ணி வந்து இப்போ மண் வலிச்சு குழி ஒன்று இருக்கு, அதுல போய் நம்பி போயிடும் தண்ணி. இந்த குட்டை நம்பினா அதில் நம்பி பிளாஸ்டிக் சீட் போட்டிருக்கிற குட்டை நம்பி அதுக்கு போயிடும். பிளாஸ்டிக் சீட்டும் இல்லைங்க, மண் குட்டை தான். வரப்ப பூசி வச்சிருவாங்க. இது என்ன ஆச்சு, அவரு கெட்ட நேரமா யானையோட கெட்ட நேரமா தெரியல, மோட்டர் காயில் போயிருக்கு. ஒரு 5 நாள் மோட்டர் ரெடி பண்ணி மாட்டுக்கு ஒரு 4-5 நாள் ஆகி போச்சு. இந்த யானை என்ன பண்ணுச்சு, வேலிக்காயை ஃபுல்லாக தின்னு போட்டு தண்ணி தேடி இருக்குது, எங்கேயுமே தண்ணி இல்லை. புளியங்கோம்பையில் பிசில் மாதிரியும் பச்சையத்தா கோயில் ஃபாரஸ்ட் என்ட்டு இந்த முன்னாடியே இருக்கு. அதுக்கு பின்னாடி தண்ணி தேடிட்டு வந்து அப்படியே விழுந்து செத்தே போச்சு. ஆண் யானை தண்ணி இருந்திருந்தா தண்ணி இருந்தது சாக வேலிக்காய் ஒரு அசிடிட்டிங்க. வேலிக்காய் பூரா ஜீரணமாகாது, நீர் அசவுக்கு வரணும். எதா இருந்தாலும் தின்னுட்டு அசவுக்கு வரணும். வராத அப்படியே தண்ணி தேடி இருக்குது இல்லை. இது ரெகுலரா குடிச்சிட்டு இருந்த இடத்துல இல்லை, என்ன பண்ண முடியும்? இருக்குன்னு வந்திருக்குது, அங்கேயே செத்து போச்சு. ஊருக்காரர் யாருக்கிட்டையும் சொல்லி இப்ப நாத்தம் முடிச்ச கடைசியில் தான் போய் ஃபாரஸ்டே பார்த்துருக்குறேன். எவ்வளவு நாள் இருக்குதுங்க அது? இப்ப இன்னும் ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். இங்க சேத்துக்குடி கோவிந்தனுடைய நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குங்க? இங்க சாதாரணமா கீழே வருவாங்க இருக்கு. அவரு தளபதி அதிகமா யார்கிட்டையும் பேச மாட்டாரு, சிரிச்சு அப்படியே அழகா பேசவே மாட்டாரு. நுண்ணிப்பா பார்ப்பாங்க, மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாருங்க. இப்படித்தான் அப்படித்தானே அவரு. ஏங்க நான் போய் அந்த மார்கழி மாசம் அமாவாசை நெருங்குதுன்னு தெரியல, போய் நின்றுட்டு இருக்கிற ஒரு 15 நிமிஷம் மட்டும் நின்று இருப்பேன். இருட்டு அவர் பாரு இந்த மாதிரி குத்து கல்லா இருக்குங்க, உட்காந்துட்டே இருக்கிற எந்த அசைதுமே இல்லை. அப்புறம் அந்த இருட்டு நம்ம பழகுற கொஞ்ச நேரம் ஆகுங்க. அப்புறம் பார்த்தா உட்காந்து துப்பாக்கி இருக்கு, இப்படி துப்பாக்கி வச்சு அப்படியே உட்காந்து இருக்கிறாங்க. பின்னாடி அந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வேறப்ப கூட உட்காந்து இருக்கிறாங்க. நோட் பண்ணிருக்கிறாரு இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கறத நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கிறாரு. நீங்க போய் 15 நிமிஷம் கழிச்சு நானா அந்த இருட்டு பழகி, லைட் எல்லாம் கொண்டு போகல, இருட்டு பழகி
அதுக்கப்புறம் பார்த்து அப்புறம் கேட்குறேன், ஏன்னா வந்து கொண்டு கூப்பிட்டுருக்கலாம்னு. இல்லை இப்பதான் வந்தா அண்ணன் பின்னாடி வந்துட்டு இருக்கிறாரு அப்படி சமாளிக்கிறாரு. பயங்கரமான டெக்னிக்கா. அப்புறம் பழகிட்டு அப்புறம் நாங்க 2 பேரும் அந்த 12 ஏக்கர் அங்கே தோட்டம், பாதி கரும்பு காடு பாதி மஞ்சக்காடு. அப்புறம் மஞ்சக்காட்டுல போய் மணல் தக்காளி கீரை கரிஞ்சி குட்டி, தக்காளி. அப்புறம் இது கருவேப்பிலை செடி வீட்டு பக்கத்துல தான் இருக்குது, அங்க எல்லாம் எங்கேயும் இல்லை, பக்கத்துல வேற பக்கத்துல இல்லை. அப்புறம் வீடு வரைக்குமே வந்து நம்ம தெரிஞ்ச தோட்டம் தாங்க. அப்புறம் இந்த பழகிட்டு அருமையான ஆளுங்க. நீங்க 2 பேரும் தான் போறீங்க? நானும் சேத்துக்குழியும் தான் போய் அந்த சோனி லைட் இருக்குங்க, அப்ப செல்லு தானே, அதுக்கு உரம் போட்டு வச்சிருப்பேன், கவர் போட்டு வச்சு அந்த உரைகளை தொட்டு மங்கள லைட் கவர் பண்ணிட்டு வெளிச்சு பெருசா போகாது. அப்புறம் போட்டு அது கரைஞ்சி குட்டி கீரை, இது கறிவேப்பிலை எல்லாம் பறிச்சு, பச்சை மிளகாய் மஞ்சக்காட்டுல இருக்குங்க பச்சை மிளகாய், அதாவது இவங்க போய் மரிச்சு அன்னைக்கு பாத்துருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கு. தேங்காய் பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அவங்க விசாரிக்கிறது இவங்க எல்லாம் கேட்கறாங்க. இப்ப இவங்களுக்கு டக்குன்னு அந்த ஐடியா தோணல, இங்கதான் போயிருப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு தோணல. தேங்காய் இருக்குது, பச்சை மிளகாய் நல்லா வேற அந்த மார்கழி மாசத்துல இளநீ வெட்டி கொடுக்குறேன். நான் தான் முதல்ல ஏறி ஒரு கொலையை வெட்டி விட்டுருங்க, அது கொஞ்சம் முத்துனதா போச்சு. அப்புறம் மறுபடியும் சந்திரன் ஏறின, அப்படி அப்புறம் சந்திரன் ஏறி ஒரு கொலை வெட்டி விட்டு அப்படியே 5 இளநீ ஒட்டுக்க குடிச்சு அப்படி அந்த மார்கழி மாசத்துல. சளி பிடிச்சிக்கு போகுது அப்படின்னு கோயந்து பேசுறேன். கம்னருப்பா இளநீல எப்ப கிடைக்கிறது, எப்ப குடிக்கிறது, கம்னரு சளி பிடிச்சா பிடிச்சிட்டு போச்சா அப்படின்ட்டு 5 இளநீ ஒரே மட்டும். இது இரவேவா இல்ல நைட்லீங்க, பனியில, மார்கழி மாசத்து பனியில. இங்க வந்து நீங்க வெட்டி எடுத்துட்டு போறதுக்கு மணி 11 அங்கேதாங்க அந்த மரம் இப்படிங்க, அந்த இடையில ஒரு கல்லு கட்டு இதுக்கு இந்த அளவுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கு. தோட்டத்துக்கே வந்துட்டாரு, தோட்டத்துக்கே அதான் வேறோட பேசணும், மணி கணக்குல பேசிட்டே இருக்கலாம். பேசிட்டே இருக்கணும், அங்க போய் அங்க உள்ள போயிட்டு உட்காந்துட்டோம்னாக்க பேசிட்டே தான் இருக்கணும். ஒருக்கு தூக்கம் வந்தாது நாம தான் வேணும். இல்லை நான் எப்படிப்பா சொல்றாங்க, என்னப்பா பண்றாங்க, நான் ஊருக்குள்ள என்ன சொல்றாங்க, போலீஸ் என்ன பண்றாங்க, நம்மளை பத்தி ஜனங்க என்ன பேசுறாங்க. அப்புறம் அவர் ஜவர் லைசன்ஸ் சொல்றீங்களாச்சா, அவரு அப்புறம் துப்பாக்கி லைசன்ஸ், சிங்கிள் போர் 12 போர், அப்புறம் தோட்டா வேணுனாங்க. சரின்ட்டு பணம் அப்போ 2000, அன்னைக்கு ரேட்டெல்லாம் 100 ரூபாய்க்குள்ளதான் வருது, 70 ரூபாய் 80 ரூபாய் வரும் தோட்டம். சக்திமானத்தை வேணும், அப்போ இங்கெல்லாம் அது கிடைக்காது, பெங்களூர் தான் போகும் அப்படின்ட்டு 2000 ரூபா கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியல, அதுக்குள்ள பிரச்சனையாகி போச்சு. பெங்களூர் போகணும், இதுக்கு வேணும் ஒரு நாள் ஆயிடும். இங்கிருந்து போனால் அப்புறம் ஒரு நாள் ஆயிருங்களா. அப்புறம் லைசன்ஸ் சொல்றதுக்கு கூட வரணும், பிளான் பண்றீங்க. ஆனா போக முடியல, இங்க பிரச்சனையாகி போச்சு. இங்க வேட்டை நடந்திருக்கா இந்த காலத்துல? நீங்க போயிருக்கப்ப எல்லாம் மான் மற்ற வேட்டைக்கு போயிருக்காங்களா? நாங்க போறதுக்கு முன்னாடி சந்திர லிங்க் இருக்கையில வந்து மானை கடத்தி மசுக்குந்தி எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, அடிச்சு சந்திர கறி கொண்டு வந்திருக்கு அப்படி வெளியே. இங்க எங்களுக்கு ஸ்பெஷலா கருமந்தி அடிச்சு கொடுத்தாங்க. உங்களுக்கு? ஆமா, கருமந்தி இல்லைங்க சார், அது அந்த லங்கூரா நீலகிரி கருமந்தி வந்து பந்திப்பூர் மட்டும் மொஸ்குந்தி. மூஞ்சி மட்டும் கருப்பா இருக்கு, பாடி பூரா வெள்ளை, வால் வந்து நல்லா லென்த்தா இருக்கு. அதே மானு கறியில வேண்டாம், அது இங்க அதிகமா இருக்கு. இந்த பாறையில இருக்குதுங்க, தண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த பாறையில இருக்கு. அவங்க தங்க தண்ணி வைக்கிறது, தங்க வைக்கணும். அந்த மரம் இது இருக்குங்க, ஆலமரம், அந்த இதெல்லாம் நிறைய இருக்கு. இவங்க தேடி போகலைங்க, அது இவர் சேர்த்து போய் தான் வந்தாருங்க. கீழே உட்காந்தானே பாட்டு அந்த தொண்டையில கையா வச்சாரு, அதே மாதிரி கத்துனாரு கரப்பாரு, அது கத்துது, அதுவும் பாட்டி ஒரு கத்துனாரு, குதிச்சுட்டு வருதுங்க, அந்த மரத்து மாதிரி ஏறிச்சுண்ணா. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், பாட்டி கத்து ஒரு ரேடி தானே வந்து வந்தாச்சுண்ணா, அதை எடுத்தாங்கப்பா அப்படின்னாரு. சேத்துக்குழி பயங்கரமான டேலண்ட்டு, அறிவும் 100 பேர் கூட சமமா இருக்குண்ணே. ஆளு ஒருத்தர் பார்த்தாவே கண்டுபிடிச்சு போடுவாங்க இப்படித்தானு. எப்படியோ கூப்பிட்டு மந்தி அடிச்சு ரத்தம் குடிக்கணும்னா நம்ம குடிக்கணும் குடிக்கொள்ளுவாங்க, குடிக்கிறேன்னு கேட்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, மந்தியோட ரத்தம் குடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நிறைய பேர் குடிச்சிருக்காங்க. 3-4 தடவை குடிச்சிருக்கிறேன். ஓடணுமான்னு கேட்டேன், நீ அப்படி பார்த்தா 10,000 கிலோமீட்டர் ஓடணும்னு சொன்னாரு ஒரு பெருசு. ஓ, குடிச்சிட்டு ஓடணுமா? நான் கேட்டேங்க, குடிச்சாக்க ஓடணும்னு சொல்றாங்க. நான் கேட்டேன், ஏங்கன்னா குடிச்சா ஓடுறதுங்களா அப்படின்னு. அப்படி பார்த்தா 10,000 கிலோமீட்டர் ஓடுறது அப்படிங்கிறாரு. அதான் தேவையில்லை, ஒன்றும் வேணா குடிக்கும். மந்தி இவங்க தேடவே இல்லை, இவங்களை தேடி அது வருதுங்க. அவர் கரெக்டாக அது மாதிரி கத்துறாருங்க, கத்தி அடிச்சாரு. அவர் சமையல் வந்து நான் பண்றேன்ப்பா அப்படின்னு வியர் பண்ண அவரே பண்ணாரு. சரியான காரம் போட்டாங்க, எங்கேயோ முடிய காரம்.
நல்லா தின்னு அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் நல்லா அந்த காலகட்டத்துல மேக்க ரங்கசாமி இருக்கிறாரு. ரங்கசாமி 9 பேர் இருந்தாங்க. ரங்கசாமி இருக்கிறாரு. ரங்கசாமி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது கிழக்க போய்தான் பிரச்சனையாகி இதானு. 98 தானே ரங்கசாமி சண்டை போட்டு வந்தது. இங்க இருக்கும்போது ஒரு ஆமாங்க, சண்டையாச்சு. இங்கதான் வந்து இருப்பாங்க. அப்புறம் அந்த காடு பழைய காடு எங்களுது, சந்திரகாடு பக்கத்து காடு. இது எங்களுது, எனக்கு போலிங்க. அப்புறம் அங்கே போகக்கூடாது, போக முடியாது, சந்திரகாடு போனக்கா இதாயிரம் அப்படின்னு போட்டுட்டேன். எங்கள் காட்டில் வந்துட்டு பில்லு எடுத்துட்டு ஒரு 4-5 நாள் தட்டு எடுத்துட்டு இருந்த. அப்படி அப்ப தட்டு அறுவடை சீசன். கணங்கு புல்லுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் பொழியில. தட்டு அறுத்தாச்சு, கணாங்கு பொழியில கணங்கு புல் இருக்குது, செட்டு போடுறதுக்கு வேணும். அப்புறம் எங்கள் அப்பா இருக்காருங்க. அப்போ எங்கள் அப்பா ஒரே ஒரு வாட்டி தான் வைக்கிறப்ப வந்து பார்த்தாருங்க. எங்கள் அப்பா நடக்க முடியாது, அப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை, படுத்துட்டு இருந்தார். அப்புறம் வேற பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம் எங்கள் அப்பாவுக்கு. வேற மியூசிக் வேற பெருசாக விட்டுட்டாரு, ஒன்றும் சொல்ல முடியும். எங்க அப்பாவும் அதே மாதிரி மேய்ச்சி விட்டுருப்பாரு. எங்க அப்பா. அப்புறம் ரங்கசாமி ஒரு 4 நாள் இங்கேயே தான் எங்கள் சாலையிலேயே இருந்துட்டு. என்ன பிரச்சனைனால வெளியே வந்தா? என்ன சேது குளிக்குமே ரங்கசாமிக்கு அதை கொஞ்சம் போச்சுங்க. எப்பவுமே ஒரு எலியும் பூனையுமே தான் 2 பேர். ஆமா.